பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துக்கள். இயேசு கூட 12 சீஷர்கள் இருந்தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருந்துச்சு. ஒருத்தன் பணத்தை குறிச்சே பார்த்துட்டு இருந்தான். ஒருத்தன் நான் வலது பக்கத்தில் இருக்கணும்னு, இன்னொருத்தன் நான் இடது பக்கத்தில் இருக்கணும்னு சொன்னான். இன்னொருத்தர் நெஞ்சிலேயே சாஞ்சிட்டு இருக்கணும்னு நினச்சார். அதே மாதிரி அவர் மறுக்கும் போது எல்லாரும் அவர்கிட்ட ஓடி போயிட்டாங்க. ஒரு ஆள் அவரை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார்னு வேதம் சொல்லுது. ஆனால் அவர் திரும்பி வரும்போது அவனை பாவின்னு சொல்லலிங்க. அதே மாதிரி நீங்களும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு கில்ட்டியாக உட்காந்துட்டு இருக்கீங்களா? உங்களை அவர் பாவின்னு நியாயம் தீர்க்கிறவர் அல்ல. ஆனால் உங்களை அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்க அவங்ககிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லைன்னு சொன்னார். அது மாதிரி நீங்கள் ஒரு பாவம் பண்ணி ஒரு கில்ட்டியில் உட்காந்துட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு வார்த்தை சொல்லுது, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லைன்னு சொல்லுது. தைரியமாக அந்த கில்ட்னஸ்லேருந்து சீக்கிரம் வெளியே வாங்க. உங்கள் மேலே பெரிய ஒரு அழைப்பு இருக்குது. உங்கள் மேலே கர்த்தர் சபையை கட்ட போகிறார். கலங்கரை விளக்கமாய் ஆயிரங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க போகிறீங்க. ஆமென்.